நம்ம அரசியல் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தருணம். மக்களே வரலாறு முக்கியமில்லை. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்? கருணாநிதி அவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பார்த்திபன், பார்த்துடலாங்களா? எஸ். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, இந்த காந்த குரல் தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திமுக தொண்டர்களை கட்டி போட்டிருந்த நாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் கருணாநிதி. திருவாரூர் திருக்குவளையில் 1924 ஜூன்ல பிறந்தவர். 14 வயசு பாலகனா இருந்தபோதே அரசியலுக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு கருணாநிதி தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றும் தலைவர் ஆவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மாணவ பருவத்திலேயே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முழங்கினார். மாணவர் நேசன் என்று அவர் தொடங்கிய பத்திரிகை பின்னால முரசொலியாச்சு. பெரியாரின் பேச்சுகளால் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி தன்னோட அரசியல் ஆசானான அண்ணாவை 1940களில் சந்திச்சார். அப்போது பேனாமுனை எவ்வளவு வலிமையானது என்பதை தன்னுடைய எழுத்துகளால் காட்டியவர். 20 வயசுல திரைத்துறையில கதை எழுத ஆரம்பிச்சாரு. அவர் முதலா வசனம் எழுதிய ராஜகுமாரி படம் 1947 வெளியாச்சு. அரசியல்ல தீவிரமா இருந்தவர் முதலாக 33 வயசுல 1957 சட்டப்பேரவை தேர்தல்ல குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அதுவரையில் திமுக கூட்டங்களில் ஒலித்த அவரது குரல் சட்டப்பேரவையிலும் ஒலிச்சது. 1967 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக ஆட்சியை பிடிச்ச போது அண்ணா அமைச்சரவையில பொதுப்பணித்துறை அமைச்சரானார். அதன் பிறகு 1969 அண்ணா மறைவை அடுத்து தமிழகத்தோட முதலமைச்சரா பொறுப்பேற்றார். 1971 தேர்தலையும் திமுக ஜெயிக்க 2வது முறையா முதலமைச்சர் ஆனார். அப்போது திமுக பிளவு கண்டது. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் 1972 அதிமுகவை தொடங்கினார். 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சி அமல்படுத்திய போது அவரோட ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. பிறகு 1977 நடந்த தேர்தல்ல அதிமுக ஆட்சியை பிடிக்க எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது திமுக. 1980, 1984 தேர்தல்கள்ல எம்ஜிஆர் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்ச போது திமுக தொடர் தோல்வியை சந்திச்சது. ஆனாலும் துவண்டு போகாமல் திமுகவை அரணாக காத்து வழிநடத்தினாரு கருணாநிதி. எம்ஜிஆர் மறைவை அடுத்து 1989 நடந்த தேர்தல்ல திமுக வெற்றியை வசமாக்க கருணாநிதி 13 ஆண்டுக்கு பிறகு முதல்வரானாரு. அதுவும் நீடிக்கல. அவரோட ஆட்சி 1991 கலைக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து நடந்த 1991 சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கு பேரிடியாக அமைஞ்சது. ராஜீவ்காந்தி படுகொலையை அடுத்து நடந்த தேர்தல்ல திமுக படு தோல்வியை சந்திச்சது. 1996 தேர்தல்ல திமுக அமோக வெற்றியை வசமாக்க ஆட்சி அமைச்சாரு கருணாநிதி. 2001 மீண்டும் ஆட்சியை திமுக பறிகொடுக்க அதிமுக அரியணை ஏறியது. 2006 மீண்டும் திமுக கூட்டணி வெற்றியை வசமாக்க 5வது முறையா முதலமைச்சரானாரு கருணாநிதி. 2011 வரையிலையும் முதலமைச்சரா தொடர்ந்தாரு. இதுதான் அவர் தமிழகத்தை கடைசியா ஆண்ட காலகட்டம். 2011 தேர்தல்ல அதிமுக ஜெயிக்க ஜெயலலிதா ஆட்சி அமைச்சாங்க. அண்ணா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்தவரு. தமிழகத்துல திராவிட அரசியல ஆலமரமாக வளர்த்த பெருமை அவரை சாரும். எதிர்கொள்ள முடியாத நெருக்கடிகள், அதிர்ச்சி தோல்விகளுக்கு மத்தியிலும் திமுகவை அரணாக காத்து வளர்த்து அரியணை ஏற்றியவரு எழுத்தாளர், கவிஞர், அரசியல்வாதி என பல துறைகளில் தடம் பதித்தவர். 2018 ஆகஸ்ட்ல மண்ணுலகிலிருந்து ஓய்வு பெற்றாரு. அவர் மறைந்தாலும் உடன்பிறப்புகளே என்ற அவரது காந்த குரல் இன்றளவும் திமுக தொண்டர்களின் மந்திர சொல்லாகவே இருக்கு.